எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி மார்னிங். இந்த நாள் இனிய நாளா இருக்கும்னு நம்பிக்கையோட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தான் ரொம்ப நேரம் இருப்போம். அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச அக்கா ஆண்டி வீடுனா சொல்லவே வேணாம். அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டு சாயங்காலம் நம்மளுக்கு வழியே இல்லாம வீட்டுக்கு வருவோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவங்களெல்லாம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகுறதா இல்ல அம்மா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கையால சாப்பிட போறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா அப்படின்றது தெரியல. ஆனா இவங்க எல்லாரையுமே ஒரே இடத்துல மீட் பண்ண போறேன். எப்படி மீட் பண்ண போறேன் அப்படின்றத பத்தி தான் இந்த vlogல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்ம பேக்யார்ட். அன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் அம்மா வீட்டுக்கு கிளம்புற ஜோரில் நேரத்தோட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லியும் கம்பு சட்னியும் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கம்பு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் ஆயில், வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, தக்காளி எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாவும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, புளி, பெருங்காயம், கடைசியாக தேங்காயும் சேர்த்து எல்லாம் அரைச்சி அளவுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி இதில் சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான சட்னி ரெடி. எல்லாருக்கும் காலைல டிஃபன் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு பை பாய்ன்னு சொல்லிட்டு ஜாலியாக அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதான் சொல்லுங்க, நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசினாலே போதும். எந்த ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் அது அப்படியே பறந்து போயிடும். அப்படியே அம்மா கிட்ட பேசிட்டு அப்படியே எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கோவிலில் வந்து வருஷம் ஐயப்ப பூஜை வந்து நடத்துவாங்க. இந்த ஐயப்ப பூஜை வந்தாலே எங்கள் ஏரியாவே வந்து ஒரு திருவிழா கோலமாகவே மாறிடும். ஸோ அன்றைக்கி லஞ்சுமே வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து கோவிலில் தான் இருக்கும். இங்கே தான் எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா ஆண்டி எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுவேன். என்னதான் நம்ம வந்து கால் பண்ணியோ இல்லை சேட் பண்ணியோ பேசினாலும் நம்ம நேரில் பார்த்து பேசுகிறதே வந்து ஒரு தனி ஃபீல் தான். ஈவினிங்கில் பார்த்தோன்னா லேடிஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிற விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக விளக்க ரெடி பண்ணி பட்டாசு மேல சத்தத்தோட சாமி ஊர்வலம் கூட நடந்து வருவாங்க. இந்த பூஜைக்கே ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தோம்னா சலங்கை கட்டி ஆடுவாங்க. அதே மாதிரி கோவில்லையும் பார்த்தோம்னா லைட்லாம் செட் பண்ணி நைட்டில் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால இது பார்க்கறதுக்காகவே திரும்பவும் கோவிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்கு எப்படியும் லேட் நைட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் சூடாக பூரி சாப்பிட்டு தேவையான மேட்டெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால பாரிஸ்க்கு போயிட்டு வாங்கினோம். இந்த மேட்டோட விலை வந்து 100 rupees தான். ஆனால் வந்து செம்ம வருதுன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட இந்த டைல்ஸ் தரையில் ஸ்லிப்பே ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு விளக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த விளக்கோடைய விலை வந்து 850 rupees. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஊரை சுற்றிட்டு நான் படித்த காலேஜுக்கும் நான் ஒர்க் பண்ண பில்டிங்க்கு ஒரு ஹை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா தட்டில் சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எல்லா வீக்கெண்டுமே எங்கள் வீட்டில் வந்து வடை குழம்பும் வடை தான் இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எங்கள் அப்பாவை, 2 அக்காவை, எண்ணெய் எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் இப்போ உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எனக்கு புரியுது. நான் ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் அம்மா கையால் நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்றப்போ மிச்சவங்க எல்லாரையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே இந்த நேரம் போகிறதே தெரியாது. பார்க்கறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு கிளம்புற டைமே வந்துடும். நம்ம வீட்டிலேயே அரைச்ச ஹெல்த் மிக்ஸ் பேக்கெட் வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரி பண்ணணும். அதனால சீக்கிரமாகவே அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வர வழியில் காஃபி ஒன்று குடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து திருப்தியோடு என்னுடைய ரொட்டீனை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்கன்னா எந்த மாதிரி அக்கேஷனில் மீட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.